எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற பாஸ்டர் சாம் அவர்களுடைய துணைவியார் சிஸ்டர் நகோமி அவர்களை கரங்களை தட்டி தேவ செய்தியை கொடுக்கும்படியாக அழைக்கலாம். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பெண்கள் கூடுகையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியும் நன்மையுமாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதுக்கு ஒரு சித்தம் இருக்கும், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த நோட்டீஸை நான் பார்க்கும் பொழுது அதில் தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதோடைய கருப்பொருள் கொடுத்துருந்தாங்க, தெபோராலே எழும்பு. ஆமென். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பெண்களுடைய பேர் கேட்டோம்ல, எஸ்தருடைய பேர் கேட்டோம், ரூத்தோட பேர் கேட்டோம், அதெல்லாம் போட்டிருக்கலாம்ல. எஸ்தரே எழும்பு, ரூத்தே எழும்பு. ஒரு ராஜாவனுடைய பீரியடில் பிரச்சனைன்னு கேட்கும் போது உல்தால் என்கிற ஒரு தீர்க்கதரிசியிடம் போகிறாங்க. அப்போ உல்தாலே எழும்பு அப்படி போட்டிருக்கலாம்ல. ஏன் கர்த்தர் ஊழியக்காரருடைய இருதயத்தில் இந்த கருப்பொருள் கொடுத்துருக்கணும்? யாராவது இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஊழியக்காரர் கண்டிப்பாக இதற்காக முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம பெண்கள் கூட்டம் நடத்த போகிறோம், இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது யாருக்காவது இந்த கேள்வி வந்துச்சா? ஏன் கர்த்தர் தெபோராலே எழும்புன்னு நம்மளுடைய ஊழியக்காரருடைய இருதயத்தில் இந்த பேர் போட்டிருக்கணும்? அந்த வசனம் கூட நம்ம கேட்டோம்ல. நம்ம தெபோரால் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருந்தன. இந்த பேரை வைத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இந்த பட்டணத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாக கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லை? யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க, யார் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லை? அந்த மாதிரியான காரியங்கள் அநேகம் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் கிராமங்கள் இன்னும் பெரிய டெவலப்மெண்ட் ஆகாமல், பெரிய அளவு கிராமங்கள் எல்லாம் முன்னேறாமல், இன்னும் அதே மாதிரி அடிப்படை கூட தேவைகள் கூட சந்திக்கப்படாமல் கிராமங்கள் இருக்கிறது என்றால் இன்னும் தீண்டாமை ஒழிக்கப்படலை. அவர்களுடைய இருதயத்தில் இன்னும் நான் பெரிய ஆள், நான் உயர்ந்த ஆள், நான் தான் மேன்மையான ஆள் அப்படின்னுங்கிற எண்ணம் இன்னும் அழிக்கவே படலை. இன்றைக்கு கர்த்தர் இங்கே ஒரு தெபோராக்களின் கூட்டத்தை எழுப்புவார். அந்த கூட்டத்தினுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் போடுவார். அவர் போடும் பொழுது கர்த்தர் சுயாதீனர் என்றும் இல்லை, அடிமையானவனும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவனும் என்றில்லை, பணக்காரன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே நாமெல்லாம் அவருடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் என்பதை இந்த சபையின் மூலியமாய் கர்த்தர், இந்த கூடுகையின் மூலியமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களை கர்த்தர் தெபோரால அனுப்புவார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியில் நிரம்பி அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி மேட்டர் இல்லை, நான் எந்த இனத்தானா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. கர்த்தரே தேவன் என்ற முழக்கம் இந்த கோவில்பட்டியில், கர்த்தரே தேவன் என்கிற அந்த முழக்கம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்கள் மூலியமாக, இந்த கிறிஸ்துவ தேவ சபையின் மூலியமாக அது நடக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை கொண்டு அசைக்க போகிறார். உலகம் நம்மளை பெண் தானேன்னு அற்பமாக பார்க்கும், இல்லை கேட்ட மாதிரியே பலவீன பாண்டம் தானேன்னு என்று சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார்கள். அவருக்கு முன்பாக ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. அவருக்கு முன்பாக அனைவரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நம்மளை கொண்டு, உங்களை கொண்டு கோவில்பட்டி அசைப்பார். உங்களை கொண்டு அந்த எழுப்புதல் தீ, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவன் பார்க்கிறால, அந்த நீரூற்று அப்படியே போய் அந்த பட்டணங்கள் எல்லாம் வழிந்தோடி அந்த பெரிய மச்சங்களை பிடித்தது மாதிரி இங்கிருந்து ஒரு அக்கினி புறப்படும், இங்கிருந்து ஆவியானவர் புறப்படுவார். அந்த ஜீவ நீரூற்று எங்கும் கடந்து போய் இந்த கோவில்பட்டியில் காணப்படுகிற பெரிய பெரிய மச்சங்களை நீங்கள் பிடிப்பீர்கள். இந்த ஆவியானவர் எங்கெல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்கிறீங்களோ அங்கே சுகம் உண்டாயிருக்கும், அங்கே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், அங்கே பலன் உண்டாயிருக்கும், அங்கே கர்த்தரே தேவன் என்கிற முழக்கம் உண்டாயிருக்கும். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீ சேயரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது,
மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் தெபோராளுடைய அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆமென். இருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு இந்த வசனத்திற்கு நேராக நான் கொண்டு போக விரும்புகிறேன். தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லா தீர்க்கதரிசிலும் அவர் ஒரு பெண் தீர்க்கதரிசி. அந்த பெண் தீர்க்கதரிசி யாபின் என்னும் கானானிய ராஜா ஆண்டு கொண்ட நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி ஆனவள், இந்த தெபோராள் என்கிற ஸ்திரீயானவள் எழும்புகிறாள். அப்பொழுது யாபின் என்கிற கானானுடைய ராஜாவனுடைய சேனாதிபதியாக இருக்கிறவன் தான் இந்த சிசேரா. இந்த செசேராவுக்கு 900 சேரியாட்ஸ் இருந்துச்சு, 900 ரதங்கள் இருந்தது. அவனுக்குன்னு ஒரு பெரிய ஆட்கள் இருந்தாங்க. இவன் ஒரு பெரிய போர் வீரன் என்கிறனால அவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு வார் ரிலேட்டடான எல்லா மக்களும் அவனுக்கு இருந்தாங்க. இந்த சிசேரா என்கிற அந்த சேனாதிபதி என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேலை ரொம்ப ஒடுக்குறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், ரொம்ப அவங்கள அடிமைத்தனமாக நடத்துகிறான். அப்படி நடத்துகிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடுகிற வேளையிலே கர்த்தர் தெபோராளை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, பாராக் என்கிற ஒரு மனுஷனை அழைப்பித்து, நீ நப்தலி செபிலோன் என்கிற தேசத்து மக்களை நீ கூட்டிக் கொண்டு நீ போய் சிசேராவோட போர் செய். கர்த்தர் உனக்கு முன்பாக அவர் கடந்து சென்றிருப்பார், அவர் யுத்தத்தை வெல்வார், நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி தெபோராள் பாராக்கை உற்சாகப்படுத்தி பாராக்கை என்கரேஜ் பண்ணி இந்த தெபோராள் ஆனவள் பாராக்கை அனுப்புகிறாள். அப்படி பாராக்கை அனுப்பி யாகேல் என்கிற அந்த ஒரு ஸ்திரீயின் மூலியமாய் அந்த சிசேரன் அவருடைய தலை அவள் மரித்து போகிறான். அப்படி மரித்து போகும்பொழுது தெபோராலும் பாராக்கும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடுகிறார்கள். அதுதான் நம்ம வாசித்த முதல் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அந்த 4வது வசனத்தில் நான் வாசித்தோம். நீ சேயரிலிருந்து புறப்பட்டு ஏதோமில் நீ நடந்து வருகையில் பர்வதங்கள் எல்லாம் அசைந்தது, வானங்கள் எல்லாம் மழையாய் பொழிந்தது, அதனுடைய மேகங்கள் எல்லாம் தண்ணீராக இருந்துச்சு. தெபோராளுடைய பாட்டுல அவ வெளிப்பாடு பேசுறா. ஆமென். அவ சொல்றா, ஒரு விஷயத்துக்காக அவர் 20 வருஷமா ஜெபம் பண்ணியிருக்கா. 20 வருஷமா அந்த கானானிய ராஜா இஸ்ரவேலை ரொம்ப ஒடுக்குறாங்க, ரொம்ப நெருக்குறாங்க. அப்போ 20 வருஷமா அவ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் நீ ஜெபம் பண்ணுகிறதை கேட்டு பாராக் என்கிற மனுஷனை நான் அழைக்கிறேன், நீ அவனை கொண்டு இந்த யுத்தத்தை நடப்பி, நீ நடப்பிக்கிற வேலையை நான் இந்தந்த இடத்துலலாம் நான் நடந்து வருவேன். எவ்வளோ கிளாரிட்டியாக அவள் வெளிப்பாடு பேசுகிறான் பாருங்க. சும்மா சொல்லலை, கர்த்தர் உன்னோட கூட சும்மா போவார்ப்பா, நீ முன்னாடி போ பாராக், அவர் கர்த்தர் உன் கூட வருவார். மோசேக்கு சொல்றாருல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த மாதிரி தெபோராள் ஏதோ பட்டும் படாமலாம் பேசல. அவ சொல்றா, அவர் கர்த்தர் சேயிலிருந்து புறப்படுகிறார், ஏதோமில் நடந்து வருகிறார். இன்னொரு வசனம் அவன் வாசிச்சோம், சங்கீதம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிச்சோம். சவுலுக்கு பயந்து தாவீது ஓடுகிற வேளையிலே தாவீது பாடின பாட்டு அவன் சொல்றான், கர்த்தர் காற்றின் சட்டைகளுடன் எனக்காக பறந்து வந்தார், அவர் கேருபீன்களோடு கூட வந்தார், அவர் நாசியிலிருந்து புகைக்காற்று எழும்பிற்று, அவர் பாதங்களின் கீழே காரிருள் இருந்தது, அவர் நடந்த பொழுது வானங்கள் மழையாய் பொழிந்தது, அங்கே தண்ணீர் நிரம்பி இருந்தது. வெளிப்பாடு, அவனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்களா? நம்ம எனக்கு எத்தனையோ விஷயத்துக்கு ஜெபம் பண்றோம்ல, கர்த்தர் எங்க இருந்து புறப்படுறாருன்னு நமக்கு தெரியுதா? கர்த்தர் நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு ஏந்திரிச்சிட்டாரா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? தானியேல் வாசிச்சோம்ல, தானியேல் சொல்றான், அவன் ஒரு உபவாசம் இருக்கிறான் 21 days. அந்த உபவாசத்துக்கு பதில் வரல. பைபிள்ல சும்மா இல்லை, நீங்க பேசினாதான் ஆண்டவரை நான் ஏந்திருப்பேன். 21 நாள் மனுஷன் உபவாசம் போடுறான். கர்த்தருடைய தூதன் இறங்கி சொல்றான், அவர் கர்த்தருடைய தூதன் இறங்கி தானியேலை பார்த்து சொல்லலாம், பிரியமானவனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுதே பதில் கிடைச்சிருச்சு. ஆனா வான மண்டலத்துல போராட்டம் இருந்துச்சு, அதனால என்னால கொண்டு வர முடியல. அதுல அந்த வெளிப்பாடுல அவன் திட்டமும் தெளிவுமா பேசுறான். 62 வாரமும் 6 வாரமும் செல்லும், வித் டைம் பீரியட். ஆமென். கர்த்தர் பேசினா
காலம் தெரியும். கர்த்தர் பேசுனா சமயம் தெரியும். கர்த்தர் பேசுனா எந்த சீசனும் தெரியும். இதுதான் ஜெபம். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காக விடாப்படியாக ஜெபம் பண்ணுவீங்கள்ல, சில சமயம் கணவர்மார்கள் எதுலையாவது ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம். இல்லை நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை விடணும், டிவி பார்க்காம இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் ஜெபம் பண்ணணும், இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும், பிள்ளைய ஸ்கூல் அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நம்மளும் நிறைய யோசனைகள் இருந்திருப்போம்ல. ஆனால் நம்ம ஜெபத்தில் ஏன் ஒரு வெளிப்பாடு கூட இல்லை? கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஈசாக்கு பிறக்கும் பொழுது சாராளை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் ஒரு உற்பத்தி காலத்திலே உனக்கு குழந்தை இருக்கும், டைம். மரியாள்கிட்ட எலிசபெத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, மலடியா இருந்த அவளுக்கு இது 6ஆம் மாதம். கர்த்தர் பேசினார்னா நேரம் காலம் சமயத்தை குறித்து பேசுவார். இப்போ சொல்கிற அவர் எங்கேருந்து எழுந்திருக்கிறாருங்கிறத உட்பட கூட தெபோரால் பேசுகிறான். இல்லை, நம்மளுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது? அப்போ நம்ம ஓயாமல் ஜெபம் பண்ணுறோமா? கர்த்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோன்னா, ஒரு குழந்தை பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோமா? இல்லை ஒரு கதையை கூட கர்த்தர் சொல்கிறார்ல, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறதை குறித்து கர்த்தர் பேசினார். இல்லை, அநீதியான நியாயாதிபதி கிட்டேயே ஒரு விதவை போய் கேட்டுக்கிட்டே இருக்காளாம். இவன் என்ன, நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சு இந்த விதவை என்கிட்டயே வந்து கேட்டுட்டு இருக்கா, இவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருங்கப்பா, இவனை ரொம்ப நோன்றா. இல்லை, அநீதியானவனே சும்மாண்டும் போது காரியம் செய்கிறாருன்னா நம்ம கர்த்தர் நீதி உள்ளவர் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைக்கு நன்மையானதை நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பரமபிதா, நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை ஆளுகிறவர், அந்த அண்ட சராசனத்தை உண்டாக்கின கர்த்தர் நம்முள்ளே தன்னை சுருக்கி அடக்கி பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மளுடைய தேவையை சந்திக்காதிருப்பாரோ, நம்மளுடைய வேண்டுதலை அவர் கேட்காதிருப்பாரோ, நம்மளுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணாதிருப்பாரோ. நம்ம தொழுது கொண்டிருக்கிற ஜெபம், நம்ம தொழுது கொண்டிருக்கிற தேவன் ஏதோ கல்லோ மரமோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற ஒரு விக்கிரகமோ கிடையாது. ஆமென். அவர் பேசுகிற தேவன். அவர் கண்ணிருந்தும் காணாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. அவர் செவி இருந்தும் கேளாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற வேளையிலே கேருபீன்களுக்கு கட்டளையிட்டு காற்றின் செட்டைகளுடனே படந்து வந்து உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் ராஜாதி ராஜாவாய், அவர் கர்த்தாதி கர்த்தாவாய் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், சகல அதிகாரங்களையும் தன்னுடைய கரத்திலே உடைய தேவன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் தன்னுடைய நாசியின் சுவாச காற்றினாலே தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே தாங்குகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் நேரத்தையும் குறித்து நேர்த்தியாய் பேசுகிற நம்மளுடைய தேவன். வெளிப்பாடு இல்லாமல் எழுந்திரிச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யார் உங்கள் கணவருக்காக ரட்சிக்கப்படுறாரா கேளுங்க. இந்த பீரியடில் ஆண்டவர் அவர் ரட்சிக்கப்படுவார். நான் இன்னும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது? நான் எவ்வளோ நாள் இந்த ஒரு அற்பமான விஷயத்துக்கு நான் எவ்வளோ நாள் உங்ககிட்ட கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறது? கேளுங்க, என்ன நடக்கும்? என் கணவருக்கு என்ன நடக்கும்? அப்போ கர்த்தர் சொல்வார், அவருக்கு ஒரு மன உளைச்சலை நான் கொடுப்பேன். அவன் தனிமைக்கு போவார். அப்படி தனிமைக்கு போகும்போது நான் ஆவியில் ஒரு உணர்வு கொடுப்பேன். அந்த உணர்வு வரும்போது அவன் தேவ சமூகத்தில் வந்து உன் கணவர் உட்காந்துருவார். பேசணும், காலத்தை குறித்து பேசணும். அப்போ கேளுங்க, எந்த டைமில் ஆண்டவர் அவருக்கு மன உளைச்சல் வரும்? கேளுங்க, டைம் பீரியட் கேளுங்க. உங்கள் பிள்ளை வந்து இன்னும் முரட்டாட்டமாக, இன்னும் சொன்ன பேச்சு கேட்காம, இன்னும் ஏதோ ஒரு காரியத்தில் வம்படியாக இருக்கா, எப்போ ஆண்டவரை இவன் மனம் திரும்பி எப்போ உங்கள் சமூகத்தில் வந்து உட்காரும்? கர்த்தர்கிட்ட போராடுங்க. கர்த்தர்கிட்ட மனுஷன்ட்ட கையேந்து நிற்பதை காட்டிலும் கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டு காரியத்தை இமிடியேட்டாக முடிப்பதற்கு கர்த்தர் நம்மளுடைய நாவில் அதிகாரம் வைத்திருக்கிறார். சகல அதிகாரங்களும் நம்முடைய நாவில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் கர்த்தர் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். நம்ம சும்மா இருக்கோம்ல, இன்னும் நம்ம சும்மா இருக்கோம்ல, அது யூஸ் பண்ணுறோமா? கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை நம்ம அதை பயன்படுத்துகிறோமா? விசுவாசிக்கிறவர்களால் செய்யும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை மிதிப்பார்கள், சாவிக்கு எது யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டார். அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? யூஸ் பண்ணுறோமா? அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் தமிழ்நாடு அசைக்கப்பட்டிருக்கும்ல. இந்த நேரம் அப்படி நம்ம அதெல்லாம் அந்த அதிகாரத்தோடு நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தால், வெறும் 3 நாள் உபவாசத்துக்கே எஸ்தருடைய அந்த ஜபத்திற்கு ராஜா மயங்குறாருன்னா, நம்ம ஜபம் பண்ண ராஜாதி ராஜா மயங்காது இருப்பாரோ? இல்லை, நம்ம தானே அவருடைய மனவாட்டி, நம்ம சபையை கர்த்தர் மனவாட்டியை தானே நியமித்திருக்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறதானே நம்ம வேலை. நம்ம நோண்டுறோமா? அப்படி நோண்டி இருந்தா இன்னும் நமக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும், சமயம் தெரிஞ்சிருக்கும், காலம் தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் இன்னொன்று, நம்ம ஒரு டைம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதுக்கு மேலே பேசிகிட்டே இருப்பார்.
நமக்கு சில சமயம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே கொஞ்சம் 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 நிறுத்துங்க ஆண்டவர். இல்லை, அப்படி பேசணும். அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போதே பேசுவார், இந்த நேரத்தில் போய் நீ ஸ்தோத்திரம் சொல்லு, இந்த நேரத்தில் நீ அந்நிய பாஷை பேசு, இந்த வீட்டை பார்க்குறீங்களா ஒருத்தன் தற்கொலைக்கு போகலான்னு அவன் ரெடியாக இருக்கான், நீ இப்போ ஜெபம் பண்ணிட்டே போ, உன் ஜபத்தை கேட்டு அவனோட ஜீவனை நான் தப்பு வைப்பேன். கர்த்தர் அப்படி நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார். அவர் பேசுகிற தேவன். ஆமேன். நீங்கள் நம்ம கர்த்தரை நம்ம வந்து சும்மா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா நீ சும்மாவே கூட இரு, நான் வேற யாரை கொண்டாவது செஞ்சுட்டு போகிறேன், அவள் பேசுகிறவங்க என்கிட்ட நிறையா இருக்காங்க, ஆனால் நான் உன்னை தேடி வந்தேன் பாரேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூட. ஆமேன். இனிமே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா, இனிமே கர்த்தருடைய பாதத்தில் போய் அமர்ந்தீங்கன்னா 3 விஷயம்: காலம், சமயம், நேரம். இது இல்லாமல் எழுந்திரிக்க கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. நான் அதனால எப்போதுமே 24 மணி நேரமும் ஜபத்திலே இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல. பாத்திரம் விளக்கும் போது கர்த்தர்ட்ட அந்த விஷயத்தை தெரிவிங்க, வீடு கூட்டும் போது கர்த்தர்ட்ட அதை குறித்து பேசுங்க, துணி மடிக்கும் போது கர்த்தர்ட்ட அதை பற்றின சம்பாஷணையை கிரியேட் பண்ணுங்க. அப்போ தான் கணவர் வீட்டிலேருந்து வந்திருப்பார், இது என் ஜப நேரம், நீ ஏன் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை, சோழி முடிஞ்சிச்சு. நீ கர்த்தரோடையே இருப்பா, நான் என் வேலையோடய இருக்கேம்மா, நான் அவர் போயிடுவார். இல்லை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எந்தெந்த நேரத்தில் பிள்ளையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பிள்ளையோடு கூட ஸ்பெண்ட் பண்ணணும், கணவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை கணவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணணும். கணவன் வேலையை விட்டு போனதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு 1.5 மணி நேரத்தில் வீட்டு வேலையை முடிங்க. ஷெடியூல் போடுங்க, மேக் அ டைம் டேபிள் போட்டு, இந்த டைமில் இதுக்குள்ளே பரவாயில்ல, அந்த டைம் டேபிளுக்குள்ளே முடிக்கல, அடுத்த நாள் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வீடு தானே, நம்மளை யாராவது சொல்ல போகிறாங்களா? நம்ம வீடு, நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கும் போதே நம்ம உண்டாக்கினவரை நம்ம நோண்ட மாட்டேங்கிறோம். நம்மளை உருவாக்கினவர்கிட்ட நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? கணவர் பேசல, அவங்க பேசல, இவங்க பேசல, பேசுவதற்குனே தான் ஒருத்தர் வெயிட் பண்ணுறத ஏன் அவரோட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒருத்தட்ட தேடி தேடி போவோம், ஆனால் அவங்க இன்னொருத்தட்ட தேடி தேடி போவாங்களே, லைக் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி. அந்த மாதிரி நம்மளை தான் தேடி தேடி அவர் வந்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு என்னோடு பேசு, நான் கூட பேசுவேன்னு சொன்னால், என் கூட அவன் பேச மாட்டேங்கிறான் ஆண்டவரே, என் கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு, என் கூட இவங்க பேசுனா என்ன, பேசாட்டி என்னங்க? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருவையும் சமாதானம் ஆகும்படி செய்வார். அந்த தேவன்கிட்ட முறையிட விட்டுட்டு ஏன் போய் நீங்கள் அவனையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? மதிப்பு இருக்குமா? மரியாதை இருக்குமா? நம்மளை தான் மதிப்பு மரியாதை கொடுத்து நான் அவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை நான் ராஜாவாக ஆக்கியிருக்கேன், உன்னை நான் ஆசாரியனா நான் ஆக்கியிருக்கிறவனுக்கிட்ட ஏன் நீங்கள் ராஜகுமார்த்தியாக போக மாட்டேங்கிறோம்? அவர்கிட்ட போங்க, அவர் பேசுவார், நிச்சயம் பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட பேசிங்கன்னா காலம் சமயம் நேரத்தோடு கூட பேசுவார். தெபோரால் கிட்ட கர்த்தர் அப்படி தான் பேசினார், தாவீது கிட்ட கர்த்தர் அப்படி தான் பேசினார், தானியேல் கிட்ட கர்த்தர் அப்படி தான் பேசினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு நீங்கள் யாருக்காக வேண்டுதல் பண்ணுறீங்களோ, யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். நான் நம்புகிறேன். நான் அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்தணும்னு நான் பிரயாசப்படுறேன். நீங்கள் நிறைய பேர் அந்நிய பாஷை இருந்தும் பேசாமல் இருக்கீங்கல்ல, ஜெபம் பண்ணணும்னு நினச்சி அநேகரால் ஜெபம் பண்ண முடியல. கர்த்தர் அந்த பலவீனத்தெல்லாம் எனக்கு மாற்றி போடுவார், கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் நீக்கி போடுவார். எனக்கு புதுவிதமான பாஷையை கொடுப்பார், பலவிதமான பாஷையை கொடுப்பார். யாரெல்லாம் இன்னைக்கு அந்நிய பாஷை வேணும்னு என்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு பற்பல பாஷைகளை ஊற்றுவார். கர்த்தர் அவர்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை தருவார், பலவீனத்தின் கட்டுகளை அறுப்பார். அந்த சாப கேடுவான எல்லா காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற அந்த பாரம்பரிய கட்டுகளை சங்கிலிகளை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்குவார். அந்த தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், அந்த தேவன் நம் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். தெபோரால் ஜெபித்தது போல அவரை ஓயாமல் கூப்பிடுங்க, காலம் நேரம் சமயம் கிடைக்கும் வரை கூப்பிடுங்க. ஆமேன். அதே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இருந்து நம்ம வாசிக்கலாம். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் கூடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். இதுவும் தெபோரால் பாடின பாட்டினுடைய தொடர்ச்சி.
அதில் அப்படி பாடும்போது சொல்கிறாருங்க, அப்படி பாடும்பொழுது சில கோத்திரங்களை குறித்து தெபோரால் பேசுகிறத நம்ம இங்கே பார்த்தோம்ல. கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6வது வசனம் படிக்க வேண்டாம். அதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ நப்தலி புத்திரரையும் செபிலோன் புத்திரரையும் நீ கூட்டி கொண்டு இந்த யுத்தத்தை நீ பண்ணு. இதுக்கு லீடராக யார் இருக்கணும், பாராக் இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி எல்லாம் யுத்தத்திற்கு போகும்போது இந்த நப்தலி செபிலோன் கூட போகும்பொழுது இசக்கார் புத்திரரும் செபுலோன் புத்திரரும் பெஞ்சமின் புத்திரரும் இவர்களோடு கூட இணைந்து விட்டார்கள். இப்போ போருக்கு போகிறது யாரு, நப்தலி, செபுலோன், இசக்கார், பென்யமின். இவங்க 4 பேரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, போருக்கு போகிறாங்க. இப்படி போருக்கு போகும்போது 4 பிரிவினர்கள் மட்டும் வரல. யார் வரலன்னா, ரூபன் வரல, கீலேயாத் புருஷர்கள் வரல, தான் வரல, ஆசேர் வரல. இந்த 4 கோத்திரங்கள் மட்டும் என்ன பண்ணல, வரவே இல்லை. அப்போ வந்து தெபோரால் பாட்டு பாடுறாங்க, ரூபன் நீ ஏன் வரல, நீ ஏன் ஆடு மாடுன்னே நீ போய்கிட்டு இருக்க, மந்தை என்னுடைய சத்தத்தை கேட்க நீ போனது என்ன, நீ ஏன் உன் கூடாரத்திலே நீ ஏன் இன்னும் தங்கியிருக்க, கீலேயாத் மனுஷனும் தங்களுடைய குடாக்களில் தாபரிக்கிறது என்ன அப்படின்னு தெபோரால் திட்டுறா. இதாவது லாஜிக்காக இருக்கா? போக சொன்னது யாரு? போக சொன்னது நப்தலியும் செபலோனும் போக சொல்கிறார். ஆனால் ஏன் ரூபனை திட்டணும்? லிட்ரலி திட்டுறாங்க தானே. நீ என்ன அங்கெல்லாம் இருந்துட்ட, போருக்கு போகிற, நீ வரமாட்டியா? அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தையில் குறிக்கணும்னா அதுக்கு இப்படி தானே சொல்ல முடியும். இதாவது அது லாஜிக்காக இருக்கா? யோசிச்சு பார்க்கும்போது சொன்னது ஒரு ஆள், அவனுங்க 2 பேரும் போர் போயிட்டானுங்க, இவனுங்க 4 பேரும் வரல. இல்லை, நம்மளுடைய வழி கர்த்தருடைய வழி அல்ல. நம்மளுடைய நினைவு கர்த்தருடைய நினைவு இல்லை. இல்லை, கர்த்தர் 2 பேர்த்தை தான் கூப்பிட்டார், மீது 2 பேர் இணைஞ்சு கொண்டாங்க. மொத்தம் 4 பேராக போருக்கு போகிறாங்க. கர்த்தருடைய இறுதியம்லாம் யாராவது வாலண்டியராக நான் கூப்பிடாமல் வருவாங்களா? என் வேலைக்கு நான் பேர் சொன்னாதான் வரணுமா? கர்த்தருடைய வேலைன்னா தானாக முன் வந்து யாராவது செய்ய மாட்டாங்களா? அதுதானே அவருடைய பாரமாக அதில் இருக்குது. அதனால தானே தெபோரால் திட்டுறாங்க, ரூபன் தான் ஆசேர் கீலேயாத் மனுஷரை பார்த்து, நான் கூப்பிட்டாதான் நீ வருவியா? போர் நடக்குதுன்னு தெரியுதுல்ல. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து தான் கர்த்தர்ட்ட முறையிட்டாங்க. அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நியாயாதிபதிகள் 4:3. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்னா இவங்களும் இஸ்ரவேல் புத்திரர் தானே. அப்போ இவங்களும் சேர்த்து தானே கர்த்தரை கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டனால தான் நான் ஒரு விஷயம் செய்கிறேன். அப்படி நான் ஒரு விஷயம் செய்யும் போது நீ பேர் சொன்னாதான் வருவியா? நீ தானா வந்து கர்த்தருடைய காரியத்தை நீ நடப்பிக்க மாட்டியா? அப்படி என்ன உனக்கு பெயர் பிரஸ்தாபம்? அப்படி என்ன மேன்மை? அப்படி என்ன நான் சொன்னாதான் செய்வேன்? கர்த்தரோடு கூட உறவில் இருந்தாங்கன்னா, இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ரூபன் இந்த 4 வராத அந்த 4 கோத்திரத்தில் யாருக்காவது ஒருத்தர் தெபோராலோடு கூட நல்ல உறவில் இருந்தால் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்துருப்பாங்களா? நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு விளங்குதா? உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ், நீங்கள் வந்து கூப்பிட்டா தான் போவீங்களா? அது என் அக்கா கல்யாணம், அது என் தம்பி கல்யாணம், இது என் தம்பி பிள்ளையோட கல்யாணம், அத்தையாக போனோம், வாலண்டியராக தானே போகிறீங்க. அப்போ உங்களை மதித்து மரியாதை கொடுத்து அது பண்ணு இது பண்ணுன்னு எதிர்பார்த்த போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது என் வீட்டு கல்யாணம். உறவில் இருந்தால் மதிப்பு மரியாதை பேர் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம்ல. இவன் பேர் மதிப்பு எதிர்பார்த்து தானே போகாமல் இருந்திருக்கான். அப்போ இவன் தெபோராலோட கூட நல்ல உறவில் இல்லை தானே. நல்ல ஒரு உறவில் இருந்தானா, கர்த்தரோடு கூட நல்ல ஒரு உறவில் இருந்தானா மந்த முக்கியம்னு போயிருப்பானா? கர்த்தரோடு கூட நல்ல உறவில் இருந்தானா கூடாரத்தில், நம்மளோட தேசத்தில் போர் நடக்கும் போது கூடாரத்தில் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பானா? கர்த்தரோடைய யுத்தம் நான் கூப்பிட்டு தாண்டா கர்த்தர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் போய் கப்பலில் தங்கி இருந்திருப்பானா? அப்போ அவனுக்கு கர்த்தரோடு கூட உறவு இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் தெபோரால் பாராக்கோடு கூட உறவு இல்லை. அந்த உறவு இல்லாதனால நீ என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன். எத்தனை பேர் சபையில் அப்படி இருக்கோம்? பாஸ்டர் என்னை கூப்பிட்டா தான் நான் செய்வேன். பாஸ்டர் வந்து என்னை பேர் சொல்லி, சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நீங்கள் தான் சிஸ்டர் சண்டே கிளாஸ் நடத்தணும், நீங்கள் இல்லைனா நான் எப்படி சிஸ்டர் அப்படி நம்மளை சொல்லணும். அப்படி அந்த அந்த மேன்மை கிடைச்சாதான், அந்த பெயர் கிடைச்சாதான் ஊழியக்காரர் வந்து உங்களை கூப்பிட்டு மதிப்பு மரியாதை கொடுத்தாதான் சபையில் வேலை செய்வீங்களா? இது கர்த்தருடைய சபை தானே. நீங்கள் ஒரு பணிவிடை செய்கிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு செய்கிறீங்க? அதை அப்புறம் ஏன் ஊழியக்காரர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் அது தானா முன் வந்து, இது ஏன் சர்ச்சு, இது கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த சர்ச்சு, அந்த சர்ச்சில் நான் செய்யாமல் யார் செய்வா? ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? ஊழியக்காரரோடு கூட தயவு செய்து மனஸ்தாபம் இருந்து ஒப்புரவாகுங்க.
அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை கரெக்டான டைமில் கர்த்தர் ஊழியக்காரரோடு கூட பேசுவார். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, சொல்லாமல் இருந்தாங்களோ இந்த ஒரு மீட்டிங்க்கு ஒரு சிலரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஒரு சிலரை கூப்பிடாம கூட இருந்திருக்கலாம். பட் நீங்களா போய் செய்யுங்களேன். நீங்களா போய் அந்த சர்ச்சை கூட்டுறதாகட்டும், நீங்களா போன ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்கு போகும்பொழுது பாஸ்டர் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் ஊழியத்துக்கு வான்னு சொன்னாதான் போகணும்னு இல்லை. ஊழியக்காரர் இந்த நேரத்துக்கு ஊழியத்துக்கு போவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் நீங்களா பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னால் என்ன? நல்ல உறவில் இருந்தால் அதை எதிர்பார்ப்பீங்களா? ஊழியக்காரரோடு கூட நல்ல ஒரு குடும்பமாய் ஒரே அவயவமாக இருந்தால் அந்த மதிப்பு மரியாதை நம்ம எதிர்பார்ப்போமா? இல்லை சர்ச்லேயே உங்களுக்கு ஏதோ ஒரு விசுவாசியோட ஒரு போராட்டம்னே வச்சுக்கோங்களேன், ஏன் அதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல? ஏன் கர்த்தருடைய சாயல்னால உண்டாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கண்ணுனா நான் காலு, ஏன் கண்ணுக்கிட்ட ஏன் உங்களால் ஒப்புரவாக முடியல? அப்படின்னா நமக்கு ஜென்ம சுவாபம். அப்படின்னா நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறதற்கான ரீசன் என்ன? இன்னும் நான் அதே மாதிரி தான் இருப்பேன். ஒருத்தன் இப்படி திருப்பினா நான் இப்படி திருப்பிட்டு போவேன், நான் அப்படியே தான் இருப்பேன். அப்படின்னா எதுக்கு ஆவியானவர்? எதுக்கு ஆவியின் கனி? இல்லை வசனம் இருக்கு, எபிரேயர் 11வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிக்க வேணாம். ஊழியக்காரர் உங்களுக்கு மனரம்யமாக ஊழியம் செய்யும்படி நடந்துக்குங்கப்பா. அவங்க மனசு நோகு மாதிரி நடந்துக்காதீங்க. ஒரு வேளை சம்ஹவ் ஏதோ ஒரு ரீசனால் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரோடு கூட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலோ, இல்லை ஊழியக்காரரோட குடும்பத்தோடு கூட மனஸ்தாபங்கள் இருந்தாலோ ஒப்புரவாகுங்க. நான் இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் யாரும் படிக்க வேண்டாம். 7ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்படி முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாலிருந்து 1,44,000 பீப்புள் கர்த்தர் சூஸ் பண்ணுறார். ரூபன் கோத்திரத்திலிருந்து 1,44,000 பேர், அப்புறம் சிமியோன் கோத்திரத்திலிருந்து 1,44,000 பேர். அதில் தான் கோத்திரத்து பேர் கிடையாது. நீங்கள் சரி அது படிச்சிருவோமே. 7ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். சிஸ்டர் அந்த நேம் மட்டும் படிச்சிருவோமா? யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபலோன், யோசேப்பு, பென்யமீன். அவ்வளோதான். அதுங்க தான் பேர் வரல பாருங்க. இதுக்கப்புறம் தான் பேரை நீங்கள் எங்கேயுமே பிளஸ்ஸிங்காக பார்க்கவே முடியாது. இந்த பாட்டுக்கு அப்புறம் தானே நீங்கள் எந்த இடத்துலையுமே பிளஸ்ஸிங்காகவே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 கோத்திரங்களும் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகியிருப்பார்கள் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கோத்திரத்தினுடைய பேரில் தான் பேர் கிடையாது. அவன் ஒப்புரவாகலைன்னு தானே அப்போ அர்த்தம். இது பரலோகத்தினுடைய கணக்கெடுப்பு இல்லை. அந்த முத்திரை உடைக்கப்பட்ட பின்புனா அது பரலோகத்தினுடைய கணக்கெடுப்பில் தானுடைய பேர் வரல. நீங்கள் ஊழியக்காரரோடு கூட கர்த்தரோடு கூட நல்ல உறவில் இருந்தால் இதில் எப்படி தான் கோத்திரம் விடப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் நம்ம பேரும். நல்ல ஒரு உறவில் இருங்க. கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வதற்கு வரல, கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்வதற்கு வருகிறார். யார் சபையில் ஐக்கியமாக இருக்காங்களோ, யார் சபையில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்காங்களோ, யார் சபையில் ஊழியக்காரனோடு கூட உறவில் இருக்கிறார்களோ அவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமே. அந்த புத்தியுள்ள கன்னிகைக்கு எல்லாமே இருந்துச்சு. புத்தியுள்ள கன்னிகை, புத்தியுள்ளாத கன்னிகை, இவங்க கிட்ட இருந்த எல்லாமே அந்த கன்னிகை கிட்ட இருந்துச்சு தானே. ஏதாவது இல்லாமல் இருந்ததா? லாஸ்ட் பீரியடில் தான் எண்ணெய் இல்லை, பட் அந்த வீட்டில் தங்குற வரைக்கும் எண்ணெய் இருந்துச்சு. இல்லை ஒருவேளை அந்த 5 புத்தியுள்ள கன்னிகையோட இவங்க ஒரு நல்ல ஒரு புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகைகள் நல்ல ஒரு உறவில் இருந்திருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கையே பிடிச்சிட்டு போயிடலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி சொல்லலை. உனக்கு இல்லையா, நீ போய்க்க, நான் போனால் போதும். இல்லை அந்த புத்தியுள்ள கன்னிகை நல்ல ஒரு உறவில் இருந்தாங்கன்னா, வா நம்ம 2 பேரும் பரலோகத்துக்கு போவோம், வா என்கிட்ட என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே விளக்கைய 2 பேர் ஒரு விளக்க பிடிச்சிக்கலான்னு போயிருக்கலாம்ல. அப்படியே செய்யல. ஆனால் கர்த்தர் அவர்களை புத்தியுள்ள கன்னிகைகள் தான் சொல்கிறாரு.
நல்ல ஒரு உறவில் இருந்தால் வாங்க சிஸ்டர் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். என்ன உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன சபையோட பிரச்சனை, வாங்க நம்ம டீல் பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம சபையில் ஆவியை ஊற்றிருக்கிறார், வாங்க நம்ம சமாதானமாக இருக்கணும். சபையில் பிரிவினை இருந்தால் ஆவியானவர் வரமாட்டார். ஒருமனப்பாட்டு இல்லாத இடத்துல கர்த்தர் உலாவ மாட்டார். வாங்க சிஸ்டர், நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கிறோமா? எடுக்கணும். தெபோராள் அது வேதனையாக பேசுகிறா. அது தெபோராளுடைய வேதனை இல்லை, அது கர்த்தருடைய வேதனை. தீர்க்கதரிசியாகிய தெபோராளுடைய வாயிலிருந்து அது புறப்பட்டு வருது. ஆமென். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், ஊழியக்காரர்கிட்ட இந்த சிஸ்டர் எப்படி அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஊழியக்காரர் உங்களை பற்றி என்ன சொல்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினச்சி அந்த பேரை சொல்கிறேன். இங்கே இந்த சர்ச்சில் ஏஞ்சல்னு இருக்காங்களே, இந்த ஏஞ்சல் சிஸ்டரை பற்றி நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த சர்ச்சில் இருக்க ஊழியக்காரர்கிட்ட நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்குறேன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ என்ன சொல்வார்? அந்த ஏஞ்சலுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க. என்ன சொல்வார்? என்னங்க நல்லது சொல்வார். என்ன ஏதாவது சீரியஸாக பேசுகிறேன்னா? இல்லை ஓகே. என்ன சொல்வார்? உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது? இல்லை நீங்களும் உங்கள் மனசாட்சி மட்டும் கேட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. என்ன சொல்வார்? ஏன் சிஸ்டர் அவங்களா நொயின்னு ஐயோ ஒரு இப்படி நகுந்தா பேசுகிறாங்க, அப்படி பார்த்தா பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாரா? சிஸ்டர் இல்லை சிஸ்டர், அவங்கள மாதிரி எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ண முடியாது சிஸ்டர், அவங்களால தான் எங்கள் சபை நிற்கிது, அவன் எங்கள் சர்ச்சுக்கு அவங்க தூண் சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்களா? என்னங்க ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, இப்படியே இருந்தா என்ன எனக்கு என்னமோ எனக்கு யாருமே எனக்கு புரியல. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒரு சிலர் சிரிக்கிறத பார்த்தா நான் என்னன்னு இப்போ நினைக்கிறதுன்னு எனக்கு தெரில. கேட்டுருவோமா? ஒரு விசாரணை மாதிரி ஒன்று பண்ணிடுவோமா? உங்கள் சர்ச் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பற்றி உங்கள் சர்ச் பாஸ்டர் என்ன, சர்ச் போதகர் என்ன சொல்வாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை பாஸ்டர்கிட்ட கேட்க நான் விடுங்க, நீங்கள் விசுவாசிகளோட அந்நியமாக தான் இருப்பீங்க. இல்லை அவங்கக்கிட்ட போய் கேட்டிருப்போமா? சிஸ்டர் இவங்க பைபிள்லாம் சர்ச்சில் ரீட் பண்ணுறாங்களே, வீட்டில் நிஜமாகவே ரீட் பண்ணுவாங்களா இல்லை சினிமா பார்ப்பாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? என்னங்க சிரிக்கிறீங்க, ஒன்றும் நல்லதாக தான் சொல்லுவாங்க, யார் வாயிலிருந்து வரலையா? நல்லதாக சொல்லுவாங்களா? ஆமே, ஒரு சகோதரி சொல்லிக்கிறாங்க, சந்தோஷப்படுறேன். ஆமே, என்ன சொல்லுவாங்க? நல்லது சொன்னால் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமே, நல்லது சொல்லணும், அந்த சாட்சி முக்கியம். மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்க. சில பேர் இருப்பாங்க, எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும் சிஸ்டர், நீங்களாம் அதில் வராதீங்க, உங்களுக்கு என்ன அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருனா நேற்று வந்து சிஸ்டரை பாட்டு பாட சொல்கிறாரு, 15 வருஷமா வர என்னென்னு பாத்திரம் வளர்க்கவே விட்டுட்ருக்காரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு சிஸ்டர். அவர் எங்கள் பாஸ்டரை பற்றி எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் என்ன இன்னைக்கு வந்துட்டு நீ பேசிட்டு போயிடுவீங்க இல்லை? உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க? அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு முன்பாக யோக்கியமானது செய்யுங்க. மற்றவங்க அப்படின்னா மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் சாட்சியாக வாழணும். மைண்டில் எப்பொழுதே மற்றவன் என்ன யோசிப்பாங்கிற நினப்பு இருக்கணும். அது நம்மளை நிறைய டைமில் நல்வழியில் நடத்தும். அது சில பேர் உலகம் வந்து நீ அவனை யோசிக்காத இவனை யோசிக்காத, நீ உன் இருதயத்தை ஃபாலோ பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவான். நம்ம பைபிள் அப்படி சொல்லலை. உன் இருதயத்தை நீ ஃபாலோவே பண்ணாதன்ட்டார். நீ உன் கண்ணின் காட்சிகளையும் நீ நடந்தாலும் இறுதியில் நீ நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிற்ப. அப்போ போயிடுவப்பா, அவன் சொன்னான் பாரு, அவனோட கூட சேர்ந்து நீ பாதாளத்துக்கு போ, எரியும், புழு இருக்கும், நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, நம்மளையும் சேர்த்து அனுப்பி விட்ருவார் அந்த கூட்டத்தோட. நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போக விரும்புகிறீங்க? பரலோகம் சும்மா சொல்லுங்க, போயிடுவோம் டெஃபினட்டாக போயிடுவோம். இது என்னங்க போயிடுவீங்கல்ல? போகிறவங்கள ஒரு சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க, போயிடுவீங்கல்ல? பரலோகத்துக்கு போகணும். அதற்காக சாட்சியுள்ள ஜீவியம் வாழணும். இந்த ரூபனு எல்லாத்தையும் தாண்டி இந்த தான் கோத்தரும் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துட்டான். அதனால இறுதி நாட்கள்லாம் அவன் பேர் பரலோகத்தில் இல்லை. உங்கள் பேரும் என் பேரும் அப்படி வந்த பேர் தான் கிறுக்கிருச்சு. இன்றைக்கி உங்கள் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, ஆனால் கிறுக்கி போடப்பட்ட பேராக இல்லை.
பரலோகத்திற்குள்ள போகிற பேரா நீங்களும் நானும் இருக்கோம். அது சாட்சியுள்ள ஜீவியமாக வாழுங்க. நல்ல ஒரு உறவில் இருங்க. உங்கள் விசுவாசிகளோடு கூட நல்ல ஒரு பரவாயில்ல, அவங்க தப்பே பண்ணிட்டு போட்டுமே, வசனம் இருக்குல்ல, அவன் அநீதியே பண்ணிட்டு போட்டுமே ஏன் உன்னால் சகிச்சுக்கொள்ள முடியாதா? இப்படி தானே வசனம் இருக்குது. அவன் அநீதியே பண்ணிட்டு போட்டுமே, உன் சகோதரன் தானே, ஏன் அதை உன்னால் சகிச்சு கொள்ள முடியல? நம்மளாம் தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம், ஒரு அற்பமான விஷயத்தை உன்னால் டீல் பண்ண முடியலையா? பவுல் கேட்குறாரு, கொரிந்து சபைக்கு கேட்குறாரு இல்லை, ஒரு அற்பமான விஷயத்த நீங்கள் டீல் பண்ணிக்க மாட்டீங்களா? ஞானமாக உட்காந்து அப்புறம் எப்படிங்க பரலோகத்தில் வந்து ராஜாக்கள்னா நியாயம் விசாரிக்கணுமா? அப்புறம் எப்படி நியாயம் விசாரிப்பீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க பரலோகத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம், இயேசுவை என்ன பரலோகத்துக்கு அனுப்புங்க, இப்பயே அனுப்புங்க. ஐயோ, இவ கூட நான் இப்படி பரலோகத்துலேயுமா நான் இவங்க கூட இந்த மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அனுப்பிடுங்க, தயவு செய்து அனுப்பிடுங்க. அப்படி சொல்லிடுவீங்களா? இல்லை இப்போவே ஒப்புரவாயி 2 பேரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போக போகிறீங்களா? அது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. இந்த தான் கோத்திரம் லாஸ்ட்டாக வரல, நம்ம சொன்ன பாயிண்ட்டே நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. கர்த்தர் பேசுகிறார் என்றால் காலம், சமயம், நேரத்தோடு கூட பேசுவார். 2வது, நல்ல ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அது தெபோரால் மூலியமாய் கர்த்தர் அது வெளிப்படுத்துகிறார். உன் பேர் சொன்னாதான் நான் வருவேன், இப்படி என்னை வந்து மதிப்பு மரியாதையும் கூப்பிட்டாதான் நான் செய்வேன் இல்லை. கர்த்தருடைய விஷயமா இருந்தால் என் பேர் அவர் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, அது என் வேலை, அது ஏன் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு என்னை தவிர மற்ற யார் உழைப்பான்? வாலண்டியராக தாமாக முன்வருகிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதனுடைய பாரத்தின் வெளிப்பாடு தான் இந்த பாட்டு. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லை, நான் பாட்டுக்கு சர்ச்சிலேயே கடந்தா என் வீட்டு வேலையெல்லாம் யார் பாஸ்டர் செய்கிறது? இது நிறைய ஆண்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவராக வந்து எனக்கு சம்பாரித்து கொடுப்பாரு, என் வீட்டுக்கு என் பிள்ளைக்கு அவராக வந்து ஃபீஸ் கட்டுவா. நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க, செய்ய வேண்டியதை செய்வார். யார் இருதயத்தை ஏவணுமோ அவர் இருதயத்தை அவர் ஏவி உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமே. ஒரு 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4:9. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாரா கூட கேதேசுக்கு போனாள். பைபிளை மூடி நாம் எழுந்திருக்கலாம். ஆமேன். நம்ம ஆவிக்குள்ளாக நாம் போகிறோம். கர்த்தர் நம்மளை அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த போகிறார். ஒரு மனுஷனை என்கரேஜ் பண்ணணும்னா இந்த ஆவி முக்கியம். பாரா, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். தெபோராளை பார்த்து அவன் சொல்லுகிறான். அப்போ பாராக்கை பார்த்து தெபோராள் சொல்கிறான், நான் வந்தால் உனக்கு மேன்மை இல்லைப்பா அப்படின்னு தெபோராள் பாராக்கை பார்த்து சொல்லும்போது, எனக்கு மேன்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட வாங்க, என் ஜனம் விடுதலையாக்கப்பட்டால் போதும்.